கருப்புசாமியின் சமையல் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது பாத்தீங்கன்னா பருப்பு உசிலி, கொத்தவரங்காய் பருப்பு உசிலி சொல்லி தர போறேங்க. இது அநேகமா நிறைய பேருக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா நான் ஒரு மாமி, எங்க குடும்ப நண்பர் மாமி இருக்காங்க, அவங்க கிட்ட அந்த ட்ரெடிஷனல் எப்படி பாரம்பரியமா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது நான் செய்வேங்க. என் வீட்டுல பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க கிட்ட சனி ஞாயிறு வந்தா லீவு நாட்கள்ல மதியம் வீட்டுல சாப்பிடக்கூடிய நேரங்கள்ல குழந்தைங்க கிட்ட கேட்பேன் நான், உங்களுக்கு இன்னைக்கு என்ன பொரியல் செய்யட்டும்னா கட்டாயம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே குரல்ல சொல்லுவாங்க, கோரஸ்ல, எங்களுக்கு பருப்பு உசிலி செய்யுங்க. இத பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் பருப்பு உசிலியும் செய்யலாம், பீன்ஸ் பருப்பு உசிலியும் செய்யலாம். இன்னைக்கு நான் செய்ய போறது கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. நான் செஞ்சுட்டுங்க ஒரு நாள் அந்த மாமிகிட்டே கொடுத்தேன், சாப்பிடுங்க எப்படி இருக்கு மாமி, உங்ககிட்ட கத்துக்கிட்டு நான் செஞ்சேன்னதுக்கு, அட என்ன விட நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிகிட்டே பாராட்டு கிடைச்சது எனக்கு. அது ரொம்ப சுலபமான முறையில எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாமா? பாருங்க, கொத்தவரங்காய் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்துட்டு நல்லா அலசிட்டு அது இந்த அளவுல அரிஞ்சு வச்சிருக்கேன். அடுத்தது இது துவரம்பருப்பு 50 கிராமும் கடலைப்பருப்பு 50 கிராமும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேங்க. இது ஊறிடணும், ரெண்டும் ஒன்னா போட்டு ஊற போட்டிருக்கேன். அடுத்தது காய்ந்த மிளகாய் 10 எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன், நல்லா 2 அல்லது 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, அடுத்தது தேவையான அளவு எண்ணெய். மொத்தமே இவ்வளவு பொருள் தாங்க. இப்போ செய்முறை என்னன்னு பாக்கலாமா, நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்கலாமா? முதல் என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த கொத்தவரங்காயை அரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது இந்த பருப்பு ஊற வச்சிருக்கோம். இந்த பருப்புல இருக்கிற தண்ணிய வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் பருப்புல இருக்கிற தண்ணிய நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பொருள் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெருங்காயத்தூள் உங்களுக்கு அந்த 2 பருப்பும் போடுறோம், கேஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பெருங்காயத்தூள் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நல்லாவே எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு மிக்சி ஜார்ல பாருங்க, மிக்சி ஜார்ல நான் என்ன பண்றேன், முதல் இந்த சிகப்பு மிளகாவை போட்டுக்கிறேன். 10 மிளகாயை போட்டு ஒரு சுத்திக்கிறேன் முதல். இப்போ பாருங்க, அரைகுறையா சுத்தி எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறேன், இதுல இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் தண்ணி நல்லா சுத்தமா தண்ணி எடுத்திக்கோங்க. தண்ணி போட வேண்டாம் நம்ம அதுல, சும்மா 1 சொட்டு 2 சொட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த பெருங்காயத்தூள் முழுசாவே போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் முழுசா சொன்னேன் இல்லையா, நல்ல மணமும் கொடுக்கும், உடம்புக்கும் அது நல்லது உங்களுக்கு. அப்புறம் இந்த உப்பு என்ன பண்ணும், தேவையான அளவு இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நம்ம மறுபடியும் குறைன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸா எல்லாம் அரைக்கூடாதுங்க, குறைன்னு அரைச்சா போதும். கெட்டியா இருக்கணும், குறைன்னு இருக்கும். நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, வடைக்கு ஒரு சில பருப்பை முழுசா விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கு. அப்பதான் போதும். அநேகமா பாருங்க சரியான பதத்துல அரைச்சிருக்கு. அதாவது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஒரு சில முக்கா பருப்பு இப்படி இருக்கணும், இந்த பருப்பு நல்லா கெட்டியாவே இருக்கணும். பாருங்க தெரியுதா, நல்ல மனம். அந்த பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்ல மனம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இத இந்த இட்லி பானை தட்டுல வேக வைக்கணுங்க. நான் ஆல்ரெடி இதுல இட்லி பானையில் தண்ணி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் கேஸ் அடுப்புல பத்த வச்சு இது வச்சிடலாங்க. அது சூடாக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இட்லி தட்டுல இத இப்படி எடுத்து வடை மாதிரி கையில ஓவல் ஷேப் பண்ணிட்டு இப்போ இட்லி தட்டுல நான் இப்படி வடை மாதிரி வச்சிருக்கேன் இல்லையா, இத இங்க வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு தட்டு எடுத்துக்கிறோங்க. இந்த தட்டுல இந்த கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா, அரிஞ்ச கொத்தவரங்காய போடுறோம். இப்ப என்ன தெரியுமா, கொத்தவரங்காய் நம்ம இதுல போட்டு வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணி கொஞ்சம் இத்தனோண்டு தண்ணி எடுத்துட்டு இதுல உப்பு கொஞ்சம் கலந்துட்டு இது அப்படியே கலந்துட்டுலாங்க. உப்பு கலந்த தண்ணியை இந்த கொத்தவரங்காய் மேல அப்படியே தெளிச்சு விட்டுறலாம். ஏன்னா அதுலயும் கொஞ்சம் உப்பு சாரணும்,
கொஞ்சம் வேகறதுக்கு தண்ணியும் இருக்கணும்ல, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பருப்பூசலியில அரைச்சதுலயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலயும் உப்பு தண்ணி போட்டிருக்கோம். இதை தூக்கி அது மேல வச்சு விட்டுறலாங்க. அங்க பாருங்க ஆவி எப்படி அதுக்குள்ளேயே வெந்துருச்சு கொஞ்சம். இப்போ இத மூடி போட்டு வச்சிடலாங்க. வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகும் இது. இப்போ நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காயும் அந்த பருப்பூசலிக்கு நம்ம ரெடி பண்ண சாமான் பாத்தீங்கன்னா உருண்டை பண்ணி இட்லி பானையில வேக வச்சிருக்கோம். நல்லா பாருங்க ஆவி வருது. அது வெந்துருச்சா வச்சு பார்ப்போமா? 5 நிமிஷம் விட்டுருக்கேன் வைங்களேன். 5 நிமிஷம் அதை வைக்க பாருங்க, பச்சை தன்மை மாறக்கூடாது. அதே சமயத்துல வெந்திருக்கும், பார்த்தாலே தெரியுது. நம்ம போடும்போது நல்லா பச்சை பசேல் இருந்தது. இப்ப பாருங்க ஆவியெல்லாம் படிஞ்சு நல்லா வெந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதை எடுத்து அடுத்தது இப்போ பருப்பூசலியும் பாருங்க நல்ல மனம், போடும்போது நல்லா எல்லோவா இருந்தது. இப்போ வெந்ததுக்கான உங்களுக்கு அடிவெல்லாம் தெரிஞ்சு நல்ல அடையாளம் பாருங்க தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி வெந்ததை இப்படி நம்ம இறக்கி வச்சுக்கிறோங்க. இந்த இட்லி பானையை நடுக்கல நமக்கு இப்போ தேவையில்லைன்னு அடுத்தது செய்ய போறோம். இப்போ இதை வேற பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ நம்ம இந்த வெந்த கொத்தவரங்காயை இந்த பவுல்ல போட்டு வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வெந்த வடை மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை என்ன பண்ணணும்னா நம்ம 1-2 உடைச்சுக்கணும். இங்கே நல்லா இப்படி உடைச்சுக்கலாம். இப்ப பாருங்க இப்படி உடைச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த அடுப்புல நல்லா உடைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்புல இதை வச்சிடலாங்க. இது சூடாகட்டும் ஒரு பக்கம். இது பாருங்க நல்லா இப்படி உடைச்சிடுறோம். இதுல என்னன்னா போட்டு ஒரேடி அல்வா மாதிரி பிணைஞ்சிட வேண்டாம். இந்த பதத்துல 1-2 இப்படி இருந்து உடைச்சா போதும். அது நம்ம என்ன அங்க செய்யும் போது தானா மற்றதெல்லாம் நல்லா கலப்படம் சரியாயிடும். இப்ப பாருங்க இந்த பருப்புல நம்ம செஞ்ச அந்த இதுவும் ரெடியா இருக்கு. பாருங்க அடுப்புல வச்ச இந்த பேன் சூடாயிருச்சு. இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இது கொஞ்சம் வறுக்கணும். நம்ம எல்லாமே இந்த பருப்பூசலியையும் கொத்தரங்காயும் நல்லா அதுல போட்டு இது வறுக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், 3 to 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாங்க. இது ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ஆயிடுமோ என்னப்பா அப்படின்னு. ஏன்னா வேக வச்சதுதான் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அது நல்லாவே சூடாயிருச்சு எண்ணெய். சூடான எண்ணெயில நம்ம என்ன பண்ணும், இந்த உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 2-3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே கொட்டிக்கோங்க. இதுல தாளிக்கிறதுக்கு நம்ம இதுல எதுவுமே போட போறது இல்ல. கொட்டிட்டு அது கொஞ்சம் செந்நிறமா வரட்டும், வறுபடணும். பாருங்க லைட்டா பிரவுன் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அப்பவே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பருப்பு 1-2 அப்படியே இது உடைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வடைய, அதையும் இதுல கொட்டிடுங்க. கொட்டிட்டு அது பாருங்க தாளிக்கும் போதேங்க நல்ல மனம் வரும். ஏன்னா அந்த பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம், ஒரு மாதிரி ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த பருப்பூசலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சாதத்து கூட தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவங்க அப்படியே வெறுமனே ஒரு கிண்ணத்துல வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பருப்பு போட்டிருக்கோம்ல, ஹைலி புரோட்டீன் அது. இன்னொன்னு நம்ம இதுக்கு மெயின் டிஷ்ஷா வந்து என்னத்த செய்யறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு ரசத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இது ரசம் அப்புறம் கார குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இது ஒண்ணு செஞ்சா போதும். நம்ம மெனக்கிட்டு அது இதுன்னு சமைச்சுட்டு இருக்க வேண்டாம், கூட்டு வைக்கணுமே அது வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு போட்டிருக்கோம், கூட்டுக்கு டேஸ்டும் கிடைச்சோம், நமக்கு பொரியல் டேஸ்டும் கிடைச்சிரும். இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க ஒரு மாதிரி நம்ம போட்டது மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. இப்ப பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஒரு மாதிரி மொறுன்னு வரக்கூடாது, பட் ஆனா கொஞ்சம் நல்லாவே இதாகணும். கலர் மாறுற வரைக்கும், அந்த பிரவுன் ஆகிற வரைக்கும் லைட் பிரவுன் ஆகணும். அடுத்தது நம்ம இந்த கொத்தவரங்காய் வேக வச்சது இருக்கு இல்லையா, அதையும் பாருங்க இதுல கொட்டிடணும். இப்ப என்னன்னா இந்த கொத்தவரங்காயை இது கூட கலந்துடணுங்க. நல்லா கலந்து அது கூட அந்த கொத்தவரங்காய் அப்படியே பச்சையா இருக்கக்கூடாது, அந்த பச்சை வாசனை மாறணும். அதுவும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். விட்டு விட்டு கிளறுங்க. நம்ம சும்மா கிளறிட்டே இருந்தோம்னா அது வறுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டு 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 ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் இடைவெளி விட்டு வறுக்கணுங்க. இது பாருங்க
சரியா ஃப்ரை ஆயிருக்குங்க. ரொம்ப அழகா பக்குவமா இருக்கு. அவ்வளவுதான். என் பருப்பு உசிலி 1-2 இது பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுவும் அப்படியே இருக்கு. போட்ட உளுத்தம் பருப்பும் சரி விதத்துல வறுத்துருக்கு. இது பாருங்க, ரொம்ப அழகான பக்குவங்க. அதாவது கொத்தரங்காய் வந்து ரொம்ப அந்த பச்சை நிறமும் மாறல, அதே சமயத்துல சரியான பக்குவத்துல நம்ம வறுத்து எடுத்திருக்கோம், வதக்கி எடுத்திருக்கோம். இப்ப நம்ம வந்து இந்த இது முடிஞ்சுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரி மேடம், நீங்க செஞ்சு பாருங்களேன். ஒரு ரசம் வச்சு இந்த பருப்பு உசிலி செஞ்சு கொடுங்க. ஆஹா ஆஹா, எல்லாரும் அப்படியே வீட்டுல உங்களை பாராட்டுவாரு. உங்க வீட்டுக்காரு பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவார், இவ்வளவு விதவிதமா அழகா சமைக்கிறியேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வெஜிடேரியன்லயே நல்லா சமைக்கிறது நிறைய சமையல் இருக்குங்க. ஆனா நம்ம தெரியாம வீட்டுக்குள்ளேயே அந்த கொத்தரங்காய் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல காஞ்சுக்கிட்டே கிடக்கும். நிறைய பொருள் வீட்டுல வந்து வண்டு பிடிச்சிட்டு கிடக்கும். அதெல்லாம் இப்படி பயன்படுத்திக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் போக போக உங்களுக்கு சுலபமாக. இது கிட்டத்தட்ட நமக்கு வேக வைக்கிறது வறுக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சுங்க. 20 நிமிஷத்துல நமக்கு சீக்கிரம் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட செஞ்சிடலாம். எவ்வளவு அழகா இருக்குல்ல பருப்பு உசிலி ரெடி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து என்னுடைய இந்த மாதிரி சமையல் நிகழ்ச்சிகள் இல்ல வேற ஏதாவது பாடல் நிகழ்ச்சிகள் எது இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா அனிதா குப்புசாமி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல போஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சு கொடுக்கும், இது போஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இதுல பார்க்கலாமா? அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.